ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேங்காக ட்ரிப்பு கிளப்பிட்டோங்க. இந்த பேலஸ் தாங்க. என் பொண்ணோட ஃபேஸை பார்த்தீங்களா, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா என்னை விட. நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேரிஃபில்டில் கிறிஸ்கோம் கேசல் தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு பேலஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே ஸ்டீம் இன்ஜினும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 600 இயர்ஸாக பாரம்பரிய பழைய மெத்தட்லேயே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் டைம் ட்ராவல் பண்ணி போயெல்லாம் இதை பார்க்க முடியாது. அதனால் இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு மான் பார்க்க செப்பரேட்டாகவே வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். இந்த பாலத்தெல்லாம் பார்த்தீங்களா, பழைய மூவிலெல்லாம் வர மாதிரி கெஸ்ட்டு வந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த மெத்தடெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட மாற்றலை. இந்த லைட்டெல்லாம் கூட திடிஞ்சு தலையில் விழுற அளவுக்கு தான் இருக்குது. என்ட்ரி ஆன உடனே 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒர்க் நடக்கிறதுனால அதெல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் என்ட்ரி ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பீரங்கி நம்மளை பார்த்து சுடுற மாதிரியே வச்சுருக்காங்க. ஒரு அனிமல் ஃபேஸில் இருந்து கொண்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. பட் அந்த அனிமல் என்னன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே யங் பீப்புளை விட தாத்தா பாட்டி ஏஜில் இருக்கிறவங்க தாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது, நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வந்து பார்க்குற அளவுன்னு எனக்கே அதை பார்க்கும்போது க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சிங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்டும் நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளேயும் சரி வெளியும் சரி, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு. அது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க. என் டிக்கெட்டு புக் பண்ணும்போதே சம் இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒர்க் நடக்குதுன்னு. உள்ளே போக முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட்டில் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, அலோவ் பண்ணிட்டாங்க. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு, நம்பி அனுப்புனே. பேலஸ்ன்னு சொன்னாலும் நம்ம ஊரில் இருக்க மைசூர் பேலஸ் மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேங்க. பட் ஏதோ ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியும் ஃபோட்டோ ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க. நம்ம ஊர்லலாம் ராஜாவோட சேரு, அவங்க அனுப்பின மடல், அதுக்கப்புறம் பெட்டு அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே எதுவுமே இல்லாமல் ஒரே ஃபோட்டோவை மட்டுமே இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் கதையில் வர தொடப்பெல்லாம் இருந்துச்சுங்க. அதை விட பெரிய காமெடிங்க என்னென்னா, இங்கே இருக்கிற அனிமல் சிங்கமாக டாகானே தெரியாத அளவுக்கு ஒரு வினோதமாக இருந்துச்சுங்க. இதை காமெடியாக பண்ணணுன்னு அவங்க பண்ணலை. ஆக்சுவலாக இந்த லைனோட ஸ்டோரி என்னென்னா, இந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு நாட்டு ராஜா கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணது தான் இந்த லைன். இந்த லைன் ஏஜாகி இறந்ததுக்கு அப்புறம் இதை பதப்படுத்தி வைக்கணும், ஸ்டஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது இங்கே இருக்கிற டெர்மிஸ்டருக்கு, அதாவது மியூசியம் கீப்பருக்கெல்லாம் இது லைன்லாம் எப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க கற்பனைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போய் அது ஒரு விரோதமாக ஆயிடுச்சு. புரியல. இது ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக கடல் மட்டும்தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் போட் ரைடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே இங்கே பெரிய ஃபேமஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த விஷயத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மேலேருந்து பார்த்தா இந்த கிரீடம் வந்து அவ்வளோ அழகாக தெரியுமா. நாங்கள் ஃபோட்டோவே பார்த்துட்டு வந்ததுனால இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்க்க மறந்துட்டோம். இப்படி தான் நம்ம வந்தோமா? டைம் ஆகிடுச்சிங்க. இங்கே வந்ததுக்கு ரீசனே பேலஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். எங்கள் கூட வந்தாங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் எடுத்து வந்த லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெயினை பார்க்க கிளம்பிட்டோம். ட்ரெயின் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க ரியா பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.